எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அன்றுக்கும் மகிமையுண்டாவதாக. இது எல்லாருக்கும், அதாவது கிறிஸ்தவ உலகத்தை தெரிந்த முக்கியமான ஒரு வசனம் தான். எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்ட வசனம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதில் எபிரேய நிருபக்காரனை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே அடிக்கடி இந்த புத்தகத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சமே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட மேலானவர். ஆமாம், அவ்வளோதான் இந்த புத்தகத்தினுடைய சாரம்சம், இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள், இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் வாங்கினேன். அது இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எங்கே நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்பி இருக்கிற நம்பிக்கை, தேவதூரை குறித்த நம்பிக்கை, தீர்க்கதரிசி குறித்த நம்பிக்கை, ஆசானுடைய வேலை குறித்ததான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கங்கள், இயேசு கிறிஸ்து செய்ததான தியாகம், அவருடைய பலி எல்லாமே மேலானது. ஆமாம், அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதை குறித்து அடிக்கடி நாம் பல செய்திகளில் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே அவன் சொல்லுகிறேன், ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எது அப்படின்னு சொன்னால், முந்திர அதிகாரத்தினுடைய விசுவாச வீரர்களுடைய அட்டவணை தான். விசுவாசத்திற்காக அவர்கள் எவ்விதமாய் கிறிஸ்துவுக்கென்று அவர் நிலைத்திருந்தார்கள், விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியான காரியங்கள் எத்தனை வந்தது, அவை ஊடே ஆண்டவருக்காக அவர் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் குறித்து அந்த பகுதிகளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே எப்படி இருந்தாங்கன்னா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாயை செய்தார்கள், கட்டினார்கள். விசுவாசத்தினாலே அக்னியை அவித்து போட்டார்கள். எல்லாம் சொல்லிட்டு வந்தது. என்ன விசுவாசத்தினாலே சொல்ல வரும்போது, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் சாக கொடுத்தார்கள். விசுவாசத்தினால்தான் அந்த பிள்ளைகளுடைய மரணம் ஏற்பட்டது. விசுவாசத்தினாலே தங்கள் ஜீவனை பணயம் வைத்தார்கள். எல்லாம் விசுவாச வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள், இதில் வெற்றி பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே இருந்த இவன் எல்லாம் அந்த அட்டவணையை கொடுத்துருக்கிறேன். அதனால் இத்தனை சாட்சிகள் அவை சூழ்ந்திருக்கிறது மேகம் போல. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்படின்னா இவன் எதற்கு என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்மை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கை இயேசுவை நோக்கி என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டிருக்கு. நமக்கு ஒரு ட்ராக் கொடுத்துட்டார். நாம் அந்த ட்ராக்கில் என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டம் எப்படி இருக்கணுமா, தாறுமாறான ஓட்டமாக இருக்கக்கூடாது. அந்த ஓட்டம் நேர்த்தியாய் இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், பொறுமையாய் ஓட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை ராத்திரி வேளை ஆண்டு சோதனை வந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு வருவதற்கு கிறிஸ்தவ ஓட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ தேவ ஜனங்களுடைய ஓட்டம். இந்த ஓட்டப்பந்தயத்தை குறித்து சொல்ல வேண்டும். பவுல் நிறைய சொல்லியிருக்கிறேன். கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறேன், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஓடுவார்கள். எத்தனை பேர் ஓடினாலும் பரிசு பெறுவர் யார் தான் பெறுவார், ஒருத்தர் தான் பெறுவான். ஒரு வேளை 2, 3 என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சிலர் தான் பரிசு பெறுவார்கள். நூற்றுக்கணக்கில் ஓடுவாங்க. ஆனால் பரிசு பெறுகிற ஒரு சிலர் தான் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், கிறிஸ்தவ ஓட்டம் என்பது அப்படி அல்ல. ஒரு சிலர் தான் பரிசு பெறுவதல்ல. கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடி முடிக்கிற எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த ஓட்டத்திலே ஓடும்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்விதமாய் தங்களை காத்துக்கொள்கிறார்கள், இச்சை அடக்கம் என்றெல்லாம் சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் என்பது மற்ற ஓட்டத்திலே அவர் எவ்வளவு கடைபிடிக்கிறார், எவ்வளவு காரியங்களை செயல்படுத்துகிறார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்தினால்தான் வெற்றியுள்ள ஓட்டம் ஓட முடியும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ ஒரு மனிதன் ஓடுகிறான் என்று சொன்னால், உலக ரீதியாக சொல்லணும்னா, அவன் கண்ட நேரத்தை தூங்க மாட்டான், கண்டதையும் சாப்பிட மாட்டான். அவன் இருக்கிற நேரம்லாம் எங்கே தான் இருப்பான்,
கிரவுண்டில் தான் நிற்பான். அதிகமான நேரம் இங்கே தான் செலவு பண்ணுவான், கிரவுண்டில் தான் செலவு பண்ணுவான். நீங்கள் பார்த்தது இல்லையா? 3 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவான். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. 3 மணிக்கு நம்ம ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலாப்பா யூனிவர்சிட்டி அந்த கிரவுண்டு, சென்ட்ரல் ஸ்கூல் அந்த கிரவுண்டு எல்லாம் போய் பாருங்கள். 3 மணிக்கு ஆள் வந்து நிற்பான். நமக்கு 3 மணிக்கு தான் தூக்கமே என்ன செய்யும் வரும். ஆனால் அந்த ஆள் 3 மணிக்கு, அவங்க 10 மணிக்கு தான் படுத்துருவாங்க. சரி இருக்கட்டும், 3 மணிக்கு அங்கே இருப்பாங்க. ஏன்னா ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், கட்டாயம் என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு தூக்கத்தை வெறுத்துருவாங்க. 2வது கோச் இருக்காம பாருங்க, அவங்க அந்த ஆளுடைய அப்படி புழிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்ட துண்டை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி நிற்காரு, புழிஞ்சு எடுத்துடுவார். நிறைய பேர் இந்த கோச்சுக்கிட்டலாம் நிற்க மாட்டாங்க. ஆனால் கோச்சு செய்கிறதெல்லாம் ஒத்துக்கொண்டு அப்படியே இருந்தான்னா கடைசியில் ஒரு வெற்றியை கட்டாயம் பெற்றுக்கொள்வான். சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவாங்க. இதை தான் சாப்பிடணும், இதை தான் செய்யணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் ஓடணும். ஓடும்போது அவனுடைய உடை எப்படி இருக்கணும், அவர் பாட்டு டையும் கட்டு கோட் சூட்டு போட்டு ஷூ மாட்டிட்டு வந்து, சார் நான் வந்திருக்கேன் சார்னா முதல்ல எல்லாத்தையும் கலட்டி விட்டுருவேன். இதுக்கெல்லாம் அது அபியாசப்படாது, அது வேறு இடத்துக்கு தான் அது சரிப்படும். ஆனால் இந்த இடத்துக்கு அது என்ன செய்யாது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய வெற்றி பெறும்படியாய் உடைய வாழ்க்கையில் ஓடக்கூடிய அற்புதமான ஒன்று. ஆண்டுக்கு பயன்படுவதாக அந்த ஓட்டத்தில் தான் எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் வருவதென்னெல்லாம் நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயன்படுவதாக இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 விதமான தடைகள், அந்த தடைகளுக்கு உதவி செய்கிற 7 விதமான உதவிகள், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 7 விதமான உதவிகள். அந்த 7 வித உதவிகளை பற்றி ஓடி முடிக்கிறவனுக்கு 7 விதமான பரிசுகள். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? பரிபூர்ணமாக கொடுத்துட்டோம், எல்லாமே 7. கர்த்தருக்கு பயன்படுவது தான். அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இருக்காது. ஆனால் 1 சென்று 1 2 சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயன்படுவதாக. நேரம் கிடைக்கும் போது அதை தொடரணும். கர்த்தருக்கு பயன்படுவதாக 7 விதமான தடைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகமூட்டத்திலான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க முதல்ல ஒரு தடை இருக்குது. என்னதான்? பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை. முதல் தடையே பாரம் தான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆண்டவர் முதல் தடை பாவம் என்று வைக்கல. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள் பாவம் செய்தால்தான் வருமே தவிர முன்னால பாவம் நிற்கும் போது அது என்ன செய்யாது, அவனை தொடாது. இவன் விரும்பி செய்தால் தான் உண்டு. ஆனால் பாரம் என்பது இவனுக்குள்ளே தானாகவே இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக அது வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது பாரங்கள் தான் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை இயேசு நோக்கி வருகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் தடையாக இருப்பது பாரங்கள், வெயிட். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதே போல் பாரங்கள்னு சொல்லும்போது நம்முடைய மனதளவிலே இருக்கக்கூடிய பாதிப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொன்னார் பிரசங்கிக்கும் போது, ஒரு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது வழி அருகே சில விதைகள் விளைந்தது. பறவைகள் கொத்தி கொண்டு போட்டு அதில் போட்டது வழி அருகே ஒன்றும் இல்லை. பறவைகள் வந்து எல்லாம் கூட்டமாக வந்து அவையெல்லாம் கொத்தி போட்டு. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்திலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது சொல்லிட்டு சொன்னுகிறார், வழியருகே விதைக்கப்பட்டது, வழியருகே விழுந்தது, பறவைகள் சாப்பிட்டுட்டு. கற்பாறையில் விழுந்தது ஆழமாய் வேர் கொண்ட அவைகளால் இயலாதபடியினாலே அவைகள் கொஞ்ச நாளில் கருகி போய்விட்டது. வேறு ஆழமாக போனோம், போக முடியலை, தண்ணீர் வசதியும் இல்லை, கற்பாறை மேல் இருந்ததுனாலே சிறிது நாளிலே கருகி போய்விட்டது. இன்னொன்று முள்ளு உள்ள இடங்களில் விழுந்தது. நல்ல இடம் தான், ஆனால் அங்கே என்ன இருக்குது, முற்கள் நிறைந்த இடம் விழுந்தது. அதுவும் வளர்ந்தது. வளர்ந்து கொஞ்சம் கனி கொடுக்கக்கூடிய அல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரும்போது இந்த முட்கள் எல்லாம் என்ன செய்யுதான், அது நெருக்கி போட்டது. அது அங்கங்கே குத்தி அந்த சர்க்கியூட்டே என்ன செய்யுது, காலியாகி நல்ல பலன் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இவங்களுக்கு வேற சீசருக்கு விளக்கம் புரியலை. தனியாக உட்காந்துக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், பறவைகள் என்பது சாத்தானுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிரசங்கிக்கும் போதே அவன் கொத்திட்டு போகிற ஆள் உண்டு. கர்த்தருக்கு பயம் வேண்டவதாக. சரி, வழி அருகே விதைக்கப்பட்டது, கற்பாறையில் விதைக்கப்பட்டது. விசுவாச வாழ்க்கையின் வேறு கொண்ட அனுபவங்கள் இல்லை.
அவருக்குள் வேர் கொண்டவராய், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம் நினைக்கிறேன். வேர் கொண்டவராய், இந்த விசுவாசத்தில் வேர் கொண்டவராய் இருக்க வேண்டும். ஆழமான வேர் கொண்டவர். கர்த்தருக்கு பயப்பட்டதாக அது வேர் கொள்ள முடியவில்லை, அவருக்குள் நிலைத்திருக்க முடியவில்லை. என்ன ஒரு முற்கொள்ள இடத்தில் இருந்தது, ஆழமாய் வேறும் போச்சு, பலனும் வந்தது. ஆனால் முட்கள் எல்லாம் இணைச்சிதான். அந்த முட்களை சொல்லும் போது உலக கவலைகள், உலக பாரங்கள், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவனை நெருக்கி போட்டதுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை தடைபடுத்தக்கூடியது இந்த உலகத்தின் காரியங்கள் தான். கர்த்தருக்கு பயமா. ஆகவே இந்த உலகத்தில் உலகமே வேண்டாம், மறித்து போய்விடுவோம்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுல் அப்படி எழுதுறான். அப்படிலாம் பார்த்தோம்னா நாம் இந்த மக்களோடு அந்த மக்களோடு வாழ முடியாதுன்னா நாம் எல்லாரும் என்ன தான் செய்ய வேண்டியது இருக்கும்? ரசிக்கப்பட்ட உடனே கண்ணை மூடிட வேண்டியது இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவன்ற ஒருவனுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்குள் தான் நம்ம இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் நம்ம வந்து பாதிக்கும் போது பாதிக்கக்கூடாதபடி அந்த பாரங்களை எல்லாம் என்ன செய்யணுமா? தள்ளிவிட வேண்டும். கர்த்தருக்கு பயமுண்டவதாக நம்மை தடைபடுத்தக்கூடியதான கிரியைகளை எல்லாம் என்ன செய்யணும்? நாம் தள்ளிவிட வேண்டும். இவைகளை நாம் அனுமதி கொடுக்கிறோம். உலக கவலைகள் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்கிறது, உலக பாரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. சில வேளைகளே சில போதும் என்ற மனதோடு, காலையில் சொன்னேன் போதும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பகுதி சொன்னேன். நான் இன்னொன்று சொல்கிறது, போதும் என்ற மனதோடு கூட இருக்கிற தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். எது போதும் என்று சொல்லப்படுகிறது? பல காரியம் சொல்கிறோம், அதில் நமக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை காரியம்லாம் சொல்கிறோம். சிலவை போதும் என்ற மனதோடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி போதும் அப்படிங்கிற முறை அல்ல. அது ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றிலும் திருப்திகரமான உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இன்னும் இன்னும் வேண்டும். இந்த உலக காரியங்கள் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் இல்லை, ஆனால் அது எனக்கு வேணும். மற்றவரிடத்தில் இருக்கிறது, ஆகவே எனக்கும் வேணும். அந்த வீட்டில் இருக்குது, ஆகவே எனக்கு வேணும். அதான் ஒருத்தர் எழுதினார், நீங்கள் ஏசி இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, வீட்டில் ஃபேன் இருக்குன்னு சந்தோஷப்படும். அவர் சொன்னார், ஏசி இல்லைன்னு நிச்சயாதீங்க, கவலைப்பட. நமக்கு ஃபேன் இருக்கிறனால நிச்சயணும், சந்தோஷப்படும். கார் இல்லை, நீ அவங்ககிட்ட கார் இருக்குது, என்கிட்ட கார் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசங்கள் காலங்கள் நடுவே நமக்கு கிடைக்கக்கூடிய காலங்கள் வரலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தாங்கன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது, முன்னேறி போக முடியாது. ஆகவே உங்களுக்கு அது இல்லையா, நல்ல ஓட்டுவதற்கு டூ வீலர் இருக்குதா, சந்தோஷப்படுங்க. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதெல்லாம் இன்னொரு விதத்தை சொன்னால், இதெல்லாம் ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஒரு சுற்று மாதிரி. நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க பார்த்துப்பான், ஒரு சைக்கிள் தான் நல்லா இருக்குமே. சைக்கிளில் போகிற வழி போயிட்டு அப்படி பார்க்கும்போது பைக் போயிட்டுருக்கும், அவன் நினைப்பான் ஒரு பைக் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். பைக்கில் போகிறவங்க காரில் ஷட்டர் போட்டு அவங்க பாட்டு ஹார்ன் அடித்து போகிறத பார்த்தோன்னே கார் இருந்தால் நல்லாயிருக்கும். காரில் போயிட்டே இருக்கிறவன் நிம்மதியாக நடந்து போனாலே நல்லாயிருக்கும். மறுபடியும் இங்கே தான் வராங்க, அப்படி ஒரு சுற்றுனா கடைசியில் எங்கே தான் வந்து நிற்பாங்க? நடக்க தான் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு கேட்டாங்க, எங்களுக்கு நடையே இல்லை, அதனால் என்ன செய்கிறோம்? எங்கே போகிறோம்? நடக்க போகிறோங்கிற. நான் நடந்தே தொய்ந்து போயிட்டப்ப, எனக்கு வாகனமே இல்லை, வாகனத்தை தேடி நான் போகிறேங்கணும். அவங்க வாகனத்தை வச்சிருக்கிறார்கள், நடந்து போகிறதுக்கு இடத்தை தேடி நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மாதிரி சுற்று மாதிரி இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்ற, என்ன அவர் எழுதுறாருன்னா, நமக்கு எது இல்லை என்பது கவலை இருக்கக்கூடாது, இருக்கிறது போதும் என்ற மனதோடு இருக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயம் வேண்டதாக. அப்போ பாரங்கள் வந்து நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். இல்லை என்றதான ஒன்று அது ஒரு பாரமாகவே இருக்கும். இரவு தூக்கம் வராது, யோசிச்சு முன்னேறக்கூடியதான காரியங்கள்லாம் தடைபட்டு விடும், ஓட்டமே தடைபடும். கர்த்தருக்கு பயம் வேண்டதாக. கடைசியில் இயேசு மேலே அதிருப்தியே வந்துடும். ஏன் அப்படின்னா, இன்னொருவனுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு அவர் கொடுக்கலையேங்கிற ஒரு எண்ணம் ஆண்டவர் மேலே பழிய போட்டுருவேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆமாம், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்க வேண்டும் விரும்புகிறாருன்னு சொன்னால், நம்முடைய உழைப்போடு சேர்த்து கொடுக்க விரும்புகிறார். இதாக இருக்கீங்களா? யாக்கோபை ஆபிரகாமை விட்டுருங்க, ஈசாக்கை விட்டுருங்க. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லணும் 100 மடங்கு. ஆமாம், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சும்மா ஆசீர்வதிச்சாரா? இவனுக்கு பதிலாக தேவதூர் போய் உதச்சாங்க, இவனுக்கு பதிலாக தேவதூரை போய் அறுத்தாங்க, இவனுக்கு பதிலாக தேவதூரை போய் தண்ணீர் பாய்ச்சினாங்க. வேலை செய்து இவனும் இவனுடைய வேலைக்காரரும் இவனுடைய ஆட்கள் என்ன செய்தாங்க? தேவன் ஆசீர்வதிக்க போதெல்லாம் அதுக்கு தான் சொல்றாரு, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய்.
வேலை செய்யாட்டினா சாப்பிடாம என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாமே பைபிள் சொல்லப்படும். ஆகவே நம்முடைய பிரயாசத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சிலருடைய பிரயாசம் வேகமாக இருக்கும், வேகமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. சிலர் நார்மலாக இருக்கும், சிலர் மெதுவாக வருவார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறது தான் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், காரியங்களை வைத்து தான் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஒரு பாரமாய் இந்த மனதில் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு ஓட்டத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமாக ஓட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறான், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி அப்படின்னா, பசியாக இருக்கவும் தெரியும், அதாவது பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் எல்லாமே எனக்கு எப்படியா இருக்காது? தகுதியாக இருக்காது. தகுதியானவைகளை நான் அனுபவித்திருக்கிறேன், மனரம்யமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? அவனுடைய வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஒரு மனரம்யமான எண்ணங்கள், யோசனைகள் இருந்து கொண்டே கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். பாரமானதெல்லாம் நம்மகிட்ட இருந்து தூக்கி வெளியே போட்டோம். பாரம் என்பது நமக்குள் இருப்பது. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக, நமக்குள் இருப்பது. ஆகவே தான் பவுலோடு வேலை செய்ததான நபர்கள் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்காவுக்கு போயிட்டான். அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெசலோனிக்க சபைக்கு முதலாவது போய் ஆண்டவர் பற்றி அறிவிக்கிறான். வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். தெசலோனிக்க சபை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டான். ஏன் அப்படின்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்வதில் அவர்களை போல அந்த அங்கிருந்த சபையில் எவருமே கிடையாது. பெரையா மக்களுக்கு அதுக்கு முன்னால் பெரையா பட்டத்துக்கு போனால் சுவிசேஷம் சொன்னால் ஜனங்கள் வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். பெரையா ஜனங்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதில் அவ்வளவு உத்தமமாக இருக்கிறாங்க, வாஞ்சியாக இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு தெசலோனிக்க வந்தால் அவங்கள விட இங்கே மேலே இருக்கிறாங்க வசனத்தின் மீது. அவர்களுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருந்தது. அவர் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. சபை பெருசாக கட்டிட்டான்னா அங்கே இந்த சபைகள் தான், அதான் சொல்கிறான் அவன் எழுத போது, இந்த மக்கதோனியா தேசத்து ஜனங்கள் தான் எருசலேமிலே பஞ்சத்தில் இருக்கும்போது என்ன செய்தவர்கள்? உதவி செய்தவர்கள். அப்புறம் மக்கதோனியா தேசம் என்று சொல்லும் போது இந்த ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சபைகள் தான் பல வகையில் உதவி செய்தார்னா, சபை பெருக்கம், பொருளாதார பெருக்கம் எல்லாமே தெசலோனிக்க சபையில் இருந்தது. அங்கே ஊழியம் செய்ய உதவியாய் வந்த ஆள் தான் யார்? இந்த தேமா. பவுலுக்கு ஊழியம் செய்யிட்டு வந்தான். இருக்கிற பொருளாதாரம், ஆட்களுடைய நடவடிக்கைகள், ஆண்டவருடைய அவங்களுடைய காரியத்தை பார்த்தோன்னே பவுல் சொன்னால் நம்ம போவோம்பா அப்படின்னே, நான் வரல அப்படின்ட்டான். நான் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா. ஏய் வா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் வரல விட்டு போயிட்டான். நான் உங்க கூட இன்னும் ஊழியம் செய்கிற மாதிரி எனக்கு ஐடியா வரல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனான். எதுக்கு போனான் அப்படின்னா, அங்கே ஒரு சர்ச்சை கட்டுவதற்கு, அங்கே வசதி வாய்ப்புகளை பார்த்து அங்கேயே இருப்பதற்கு. அவன் அதான் சொல்கிறான், இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தேமா என்னை விட்டு என்ன செய்யிட்டான்? அவன் போயிட்டான், தெசலோனிக்க பட்டணத்துக்கு போயிட்டான். அதற்கு மகிமை உண்டாவதுதான். அப்போ இந்த உலக ரீதியான காரியங்கள் மீது கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் தடைபடத்தான் செய்யும். அந்த பாரத்தெல்லாம் எடுத்துடணும். ஆமாம், நம்மகிட்ட இல்லைங்கிற எண்ணங்கள், யோசனைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்தவர்களை வைத்து நல்ல மனரம்யமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமாம், இது ஒரு தடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போதெல்லாம் அதுதான் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது நிறைய இருக்குது. ரெண்டாவது, நம்மை நெருங்கி நிற்கும் பாவம். ஒன்று உள்ளே இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது? நமக்கு முன்னால் நினைக்குது. பாவம் செய்தால்தான் பாவம். இந்த சூழ்நிலையில் நெருங்கி நிற்கு செய்யணுமா வேண்டாமா? அவன் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தை தடைப்படுத்துவதற்கு பாவங்கள் அங்கும் எங்கும் நினைச்சுக்கிறது, நம்மை சூழ்ந்து வருகிறது, நமக்கு முன்னே வருகிறது, நமக்கு பின்னே வருகிறது, சைடில் வருது. நம்மை இச்சித்து இழுப்பதற்கு பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் முன்னால் நினைக்கி அதுவாக மேலே வந்து பொத்துன்னு என்ன செய்யாது? விழாது. ஆனால் அந்த வாய்ப்பை தேடிக்கொள்வது நாம் தான். நாம் செய்யாத வரைக்கும் பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இங்கே தான் இருக்கீங்களா? எப்படியா இருக்கட்டும், செயல்பாடுகள் மூலமாகவே இருக்கட்டும், வார்த்தையின் மூலமாகவே இருக்கட்டும், சிந்தையின் மூலமாகவும் இருக்கட்டும், நாம் செய்யாத வரைக்கும் அது என்ன செய்யாது? நாம் இடம் கொடுக்காத வரைக்கும் அது என்ன செய்யாது? நம்மை ஒன்றும் மேற்கொள்ளவே முடியாது. எத்தனையோ உதாரணம் சொல்லலாம், நமக்கு தெரிந்த உதாரணம் சொல்கிறேன். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறான். போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் ஒருவன் தான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டுக்கும் போவதற்கு எஜமான் மாதிரி வீட்டுக்குள்ளே போவதற்கு உள்ள உரிமை பெற்றவன்.
அடிமையில் நிறைய பேர் இருப்பாங்க. வாசலை விட்டு உள்ளே வரக்கூடாத அடிமைகள் இருப்பாங்க, வாசலில் தான் இருப்பாங்க. சில அடிமைகளெல்லாம் வெளியே வேலை பார்த்து அங்கே வாசலில் கொடுப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குற சில அடிமைகள்லாம் உண்டு. வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவாக அடிமைகள் இருப்பாங்க. அடிமைகள் இருப்பாங்கன்னா அவங்கள நியமித்து வச்சுருப்பாங்க அப்படி. ஆனால் யோசேப்புக்கு தான் சிலாக்கியம், ஆண்டுக்கும் பயப்பட்டவதாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது. சந்திக்கும் போது ஒரு கணம் யோசித்து, சரி நம்மளும் அடிமையாக இருந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எஜமான் மாதிரி நம்மளும் இந்த வீட்டில் இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்குள் வந்து அவன் அது ஒப்பு கொடுத்திருந்தால்தான் அவைகள் அவனை மேற்கொண்டிருக்கும். ஆமாம். ஆனால் அவைகளை அவன் தள்ளிவிட்ட போது, நெருங்கி வருகிறது, தள்ளிவிட்ட போது பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாய் பாவம் செய்யவில்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆகவே அவனை தள்ளிவிட்டான். தள்ளிவிட்டு ஓடினான். அவனுடைய ஓட்டம் சீராக இருந்தது, ஓட்டம் நல்லா தான் இருந்தது. பார்ப்பதற்கு, மற்றவர் பார்ப்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டத்தினுடைய மகிமை பின்னாட்களில் தான் வெற்றிகரமாய் அவன் ஓடி முடித்து அந்த லக்கை அடைந்தானே. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம், அந்த லக்கை அடையும் போது தான் அதே எல்லையில் தான் போத்திபாரும் இருக்கிறான், போத்திபார் மனைவி இருக்கிறாங்களா இல்லையா? அவன் உயர்ந்து இருக்கும்போது அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களாம் சொல்லப்படலை. அவன் உயர்ந்து இருக்கும்போது அதே தேசத்தில் போத்திபார் மனைவி இருக்க தான் செய்கிறாங்க. ஆமாம். போத்திபார் மனைவிக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க மனதில்? செத்தோம். இப்போ யார் தான் பெரிய அதிபதி? யோசேப்பு தான் அதிபதி. என்ன செய்ய போகிறானோ தெரில. ஆனால் யோசேப்பினுடைய பழக்கம் என்னென்னா, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யக்கூடிய மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. ஆமாம். ஆகவே அதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. தள்ளிவிட்டதோடு தள்ளிவிட்டதான், மறுபடியும் அதை குறித்து யோசிக்கிறதான எண்ணங்கள் அவனுக்கு வரலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நெருங்கி வரக்கூடியதான கிரியைகள், பாவங்கள், இந்த உலகத்துடைய காரியங்கள், இச்சைகள் நம்மை சூழ்ந்து நம்மை நெருக்குவதற்கு அப்படி நம்மை சூழ்ந்து நம்மை சுற்றி வரும். நாம் அனுமதி கொடுத்தால்தான். இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணுமா வேண்டாமாங்கிற அந்த ஓட்டத்திலே யோசிக்கிட்டு ஓடுறோம். ஓடும்போதே வேணுமா வேண்டாமா, செய்வோமா செய்ய வேண்டாமா, பேசுவோமா பேச மாட்டோமா, யோசனை வருமா வராதா, யோசிக்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் நாம் இழுத்து கொண்டவைகள். நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமாம். ஆனால் வேதம் சொல்லுங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எப்போ மேற்கொள்ளுனா நாம் இடம் கொடுக்கும்போது தான் மேற்கொள்ளும். அப்போ நெருங்கி இருக்கிற இந்த பாவத்தை நான் என்ன செய்யணுமா, தள்ளிவிட்டு இயேசு நோக்கி. ரெண்டாவது தடை நம்மை நெருங்கி நிற்கிறதான பாவங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெருங்கி இருக்கிற பாவம் என்று சொல்வது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது வேதத்தில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 1ஆம் வசனம் முடிஞ்ச உடனே 2ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் செய்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கிற என்னது? அவமானம். முதல்ல எதுதான் வருது? அவமானம். அந்த வசனத்தில் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, முன் வைத்திருக்க அவமானத்தை என்ன செய்யலையா? சந்தோஷத்தின் பொருட்டு தான் அவமானத்தை. அவன் முன்னால் என்ன இருக்குது அப்படின்னா அவமானம் இருக்குது. நம்ம வச்சுக்கோமே, ஒரு ஆள் என்ன அவன் அவமானப்படுத்தினான்னு சொன்னால் வாழ்நாள் முழுதும் நினச்சிருவோம். வாழ்நாள் முழுதும் சொல்லிகிட்டு இருப்போம். தூக்கத்தில் கூட சொல்லிகிட்டு இருப்போம், எங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. இயேசு அவமானப்படுத்துகிறாங்க. எப்படி அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா, பேச்சினாலே அவர்கள்லாம் அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உச்சக்கட்ட அவமானம் சிலுவை தான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். 33 வயது உள்ள வாலிபன் இயேசு. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவரை போல அழகுள்ளவன் யூத சமுதாயத்தில் எவருமே கிடையாது. 2 திபேரு ராயன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பிலாத்து திபேர் ராயனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பகுதியில், யூதயா பகுதியில் ஒருவர் மத போதகம் செய்து மதத்தின் காரியத்துக்கு போதகம் செய்து ஜனங்களை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராக வேலை செய்கிறார் என்று அநேக குற்றச்சாட்டுகள் வந்தது. விசாரிக்கும்படியாய் நான் என்ன செய்தேன்? ஆட்களை நியமித்தேன். சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. அது என்ன என்பதை விசாரிப்பதற்கு நானே இறங்கி போனேன் அப்படின்னு சொல்லி அவனோட குறிப்பு எழுதுகிறான். ஒரு லெட்டர் எழுதுகிறான். அது புதைபொருள் ஆராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட லெட்டர்.
அது அவர் எழுதுகிறார். ஒரு எல்லையில் நான் போய் கொண்டிருக்கும் போது பிலாத்து கவர்னர், அவன் அந்த தேசத்தினுடைய கவர்னர், அவன் ஊர்வலமாய் நகர்வலம் வரும்போது ஒரு எல்லையில் கூட்டமாக இருக்குது. அவன் 2 பேரை அனுப்பி என்ன கூட்டம் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஒருவேளை தேசத்துக்கு விரோதமாய் பேசுகிறார், இயேசு பேசுகிறான்னு சொன்னது போல் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா பார்த்துடுவான்னு சொல்லி அனுப்புகிறார். போன 2 பேர் வரல. நேரம் ஆகிட்டு என்ன போன பார்த்துட்டு வரத்தானே சொல்லியிருக்கேன், போனவனை காணும். இன்னும் 2 பேர் அனுப்புகிறான், நீ போய் பார்த்துட்டு வா, அவனுக்கு சேர்த்து கூட்டுவா அப்படின்னா ஏன் போனவனு திரும்பி வரல. என்னடா இது பார்த்துக்காது, போனவன் திரும்பி வரல. 3வது ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, அதில் 2-3 பேரை அனுப்பி போங்கடான்னா வரல. இவனும் இன்னொருத்தர் 2 பேர் தான் இருக்கிறான். என்னடா பெரிய பிரச்சனையாக போச்சு, போனவனா ஒருத்தருமே என்ன செய்யலை வரல அப்படின்ட்டு இவர் போகிறார். அவர் சொன்னார், நான் அனுப்பிவிட்ட நபர்கள் யாரும் வரல, திரும்பி வரல, நான் போனேன். அவர் சொன்னார், நான் போனேன். அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், முதல் பகுதி சொல்லும் போது அவரை போல அழகுள்ளவன் யூதய தேசத்தில் எவருமே இல்லை. ஆமாம், அதெல்லாம் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படாதான். அவருடைய முக அழகு, அவருடைய முடியின் அழகு, அவருடைய அந்த முடியினுடைய கலர், முடியினுடைய கலர் நம்ம சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லணும், இந்த டீ கலரில் டீ ரங்கு, ஜென்டில் இறக்கப்பட்ட டீ ரங்கு எப்படி இருக்கும், இந்த ஒயின் கலர். அவருடைய முடியினுடைய அழகு. அவர் பேசும்போது அங்குமங்கு ஜனங்களை பார்த்து பேசுகிறார். அவர் பார்வைக்கு உட்பட்ட எவனும் அந்த இடத்த விட்டு நகர முடியலை. சொன்னார், 5000 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆமாம், நம்ம போய் 5000 பேர் முன்னால் என்ன, அதான் ஒரு புத்தகத்தை சொன்னான், கூட்டத்தை சேர்க்க வேண்டுமா மெகஸ்தனிஸை கூப்பிடுங்க அப்படின்னா, இல்லை கூட்டத்தை கலைக்க வேண்டுமா, பெரிய கூட்டம் போவே மாட்டேன்னு சொன்னால் மெகஸ்தனிஸை கொண்டு நிப்பாட்டிருங்க அப்படின்னு. ஏன்னா என் பேச ஆரம்பித்தாலே ஆளுக்கு நினைச்சுவாங்க, தெரிச்சு உடனே கூட்டமே கலைஞ்சிடும். பிறகு காலத்தின் நடுவே சொல்லும்போது கூட்டத்தை எல்லாம் சேர்க்க வேண்டுமா, அதே ஆளை மெகஸ்தனிஸை கூப்பிடுங்க அப்படிமா. அதே போல் இயேசு கிறிஸ்து பார்வைக்கு உட்பட்டான்னா அவன் அந்த இடத்த விட்டு நினைச்ச முடியாது, போக முடியாது. அவன் கால் இறுகி கொண்டது போல் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான், அவரை பார்த்த உடனே அவருடைய பார்வைக்குள் நான் உட்பட்டு விட்டேன், ஆனால் என்னால் இடத்த விட்டு நகர முடியல, கால் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. பேசி முடிக்கும் வரை நான் அங்கே தான் நின்னேன். ஆகவே அந்த பேச்சில் எந்த குற்றமும் குறைகளையும் காண முடியவில்லை. அவர் மதரி, அதாவது பரலோக ராஜ்யம் என்று தான் ஒன்றை குறித்து, பிதாவின் ராஜ்யம் என்று ஒன்றை குறித்து பிரசங்கிக்கிறாரே தவிர, வேத வசனங்களை பிரசங்கிக்கிறத தவிர தேசத்துக்கு ஒரு வார்த்தையும் பேச பார்க்கவே இல்லை. ஆமாம், சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் 33 வயது உள்ள வாலிபன், அழகுள்ளவர். சிலுவையில் அடிக்கும்போது எப்படி அடிப்பான்னு நினைக்கிறீங்க? அடித்து இழுத்துட்டு வந்தாங்க. அவர் உடுத்திருந்த உடையை ஏரோது அரண்மனையில் கழட்டிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழட்டிட்டான் அப்படின்னு சொன்னால், அடிக்கும்போது எப்படி தான் அடிச்சிருக்காங்க, சுற்றி 10 பேர் நிற்கும்போது அவரை அடித்தது நிர்வாணமாக நிற்க விட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவரை அந்த சிவப்புடைய அணியை வச்சான், கொண்டு வந்து பிலாத்து அரண்மனைக்கு அனுப்பிட்டான். பிலாத்து அரண்மனையில் அடிக்கப்பட்டார். பிறகு அந்த உடையோடு கொண்டு வந்து சிலுவை சுமக்க பண்ணி கொண்டு வந்தாலும் கடைசியிலே அந்த அடிக்கப்படுற இடத்துல உடை என்ன செய்யப்பட்டது, கலட்டப்பட்டது. உச்சக்கட்ட அவமானத்தை யோசனை பண்ணி பாருங்க. வாலிபன் சுற்றி பின்பற்றின யாரெல்லாம் இருக்கிறாங்க, பெண்கள்லாம் நிற்கிறாங்க, போர் வீரர் நிற்கிறார்கள், விரோதமாக பேசினவன் நிற்கிறாங்க, சீசர் ஆங்காங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒருவனை அவர்கள் நிர்வாணமாகத்தான் அடிப்பார்களே தவிர ட்ரெஸ் போட்டெலாம் அடிக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியே. அப்போ அந்த அவமானம்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த அவமானத்தின் ஊடே ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன அப்படின்னா, அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கோடி கோடியான ஜனங்கள் அவர் எழும்புவதை அவரை கண்கள் கண்டது. அந்த சந்தோஷம் அவருக்கு இருந்தது. ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவருக்கு ஏற்கனவே இவைகளெல்லாம் உண்டு என்பதை சொல்லப்பட்ட ஒன்று. நமக்கு பாடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நமக்கு தெரியாத ஒன்று, சிக்கி போய் நம்ம பாடுபட்டுருப்போம். அவருக்கு அப்படி இல்லை, ஏற்கனவே இதெல்லாம் உண்டு என்பது சொல்லி அனுப்பப்பட்டவர். அவர் அனுப்பப்பட்டவர் என்பதற்கும் தற்செயலாக வந்தவங்களுக்கு என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. இப்போ ஒரு தகப்பன் ஒரு பையன் அனுப்புகிறாரு, இவங்க வீட்டுக்கு
போயிட்டு இந்த காரியத்தை செய்துட்டு வான்னு சொல்லி என்ன செய்வார்? அனுப்பப்பட்டவன் செய்தியோடு போவான். தற்செயலாக வந்த நீங்கள் நானும் கேட்கிற செய்தியை கேட்டு செய்வோம். ஆமாம், சமாரியன் நல்ல சமாரியனுக்கு அதில் நமக்கு உதாரணம் தெரியும் அல்லவா? லேவியன் ஆசாரியன் வந்தான், குற்றூராய் கிடக்கணும் பார்த்துட்டு அவன் போயிட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லு, தற்செயலாய் ஆசாரியன் வந்தான், தற்செயலாய் லேவியன் வந்தான். ஆனால் நல்ல சமாரி என்று சொல்லுகிறோமே, அந்த பிரயாணப்பட்டு வந்தவன் தற்செயலாலும் வரல, திட்டமிட்டு வந்தான். பிரயாணத்திற்கு திட்டமிட்டு வந்தான். எங்கே போகிறோன்னு தெரியும், எங்கே திரும்பி வருவோன்னு தெரியும். ஆமாம், ஆகவே இயேசு அனுப்பப்பட்டவர், சொல்லி அனுப்பப்பட்டவர், இதெல்லாம் உண்டு. அவர் அப்போதே ஏற்றுக்கொண்டார். இந்த அவமானத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளில் நாம் அவமானப்படுவோம் தெரிந்தால் அந்த எல்லைக்கே போக மாட்டோம். இருக்கிறோமா? அவமானப்படுவோம் தெரிஞ்சு அந்த எல்லைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய அவமானங்களாக இருந்தாலும் போவதற்கு 1000 யோசனை பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர் அவமானம் இருக்கிறது தெரிந்திருந்தும் தனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் தைரியமாய் அவர் நடந்து வந்து அதை ஏற்றுக்கொண்டார் அவர். ஆமாம். இன்னொரு பகுதி, தூதன் மரியாளுக்கு தரிசனமானார். மரியாளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஒரு குமாரனை பெறுவாய். எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பயப்படா வாசு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டனால நமக்கு என்ன செய்யணும்? ஈஸியாக போயிட்டு நமக்கு ஒன்றும் தெரியலை. ஒரு கன்னிப்பெண் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு செய்தி வருகிறது, அந்த பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டேன்னு சொன்னால் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. சரி, என்ன செய்ய மாட்டாங்க? அதாவது ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னென்னா, தவறான நடக்கி உள்ளவன் என்ற குற்றச்சாட்டு என்ன செய்வாங்க? அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இதாக மாறிடும். அந்த அந்த பெத்லகேம் நகரில் மரியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து சொல்லலாம், அவள் நடத்தை கெட்டவள் என்று சொல்லி எல்லாம் சொல்லிடுவாங்க. இதைத்தான் அவர் எதிர்பார்க்குறான். அவர் சொல்லார், நீ குமாரனு பேர் வைப்பான். எப்படி? ஐயோ, பதறிட்டாவன். அப்போ சொன்னான், அவள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பாருமா, அவளுக்கு இயேசு என்று பேரிடு. அவள் நீங்கள் எதிர்பார்த்த மேசியா யாரு தான்? அவர் தான் என்பதை சொன்ன உடனே ஏற்கனவே வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியின் வயிற்றில் தோற்றுவிக்கப்படுவார். இவன் நினச்சா கண்ணியின் வயிற்றுன்னு சொன்னால் கல்யாணம் முடியாத ஒரு கண்ணியின் வயிற்றில் கத்த தோன்றுவார் என்று. இப்படி நியமிக்கப்பட்ட ஒருவற்றை தோன்றுவார் நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் தனக்கு முன் அவமானம் இருக்கிறதை தெரிந்து கொண்டோம், சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாள் அவள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி ஆட்கள் பேசுறது அவமானமாக தானே பேசுகிறானுங்க. வேறு இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் மோசமாக தான் பேசுவானுங்க. ஆனால் நமக்கு தெரியும், மேசியா இந்த உலகத்தில் வரக்கூடியதுக்கு ஏற்கனவே தற்செயலாலாம் உலகத்துக்கு வரல. அவர் சொல்லி வைத்து வசனங்கள் ஆதியாமத்திலிருந்து சொல்லி 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 வைத்தவர் தான் இன்றைக்கு உதயமானார் என்பது நமக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் மரியாள் தனக்கு முன் இருக்கக்கூடிய அவமானத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என் தேவனுக்காக அதை சகித்துக் கொள்கிறேன். அந்த ஓட்டத்தில் அவர் வெற்றி பெற்றபடினால்தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் மரியாளுக்கு கொடுத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்க இந்த ஓட்டம் சில வேளை நம்ம சந்திக்கக்கூடிய கிறிஸ்துவின் நிமித்தம் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் இருக்கலாம். அது ஒரு தடை. தெரிந்தே ஆண்டவர் இதை சொல்லியிருக்கலாம், இதுதான் வரும். அப்போ நம்முடைய ஓட்டம் எப்பா முடியவே முடியாது, போதுங்க சாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கணும், நான் நல்லவனே கிடையாது, மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு நம்ம பின்வாங்கி விடுவோம். ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். அவமானம் இருப்பது என்பது தெரியும். ஆனால் அதை இன்னும் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசு சொன்னார், தன் சிலுவையை சுமந்து என்னை என்ன செய்கிறவன். அப்போ சிலுவை சுமப்பது என்பது அவமானம். அதுக்காக எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவையை சுமக்கணும்னு சொல்றது பொருள் அல்ல. சிலுவை சுமப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்தில் எத்தனை அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதை சகிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டத்தில் எந்த விதமான குறைபாடுகள் வராது. ஆமாம், ஆண்டபடி சொன்னதுக்காக ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வருது. அந்த எனக்கு கண்ணுக்குள்ளே அது நின்றுது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா உன்னை யார்டா அங்கே இயேசுபடி சொல்ல வந்தா வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வாளியில் சாணி கரைச்சி வச்சுருக்கு.
தலையில் ஊற்றிட்டு கையில் செருப்பு, அதனுடைய செருப்பு எடுத்து சப்புன்னு 2 அடி அடிச்சிட்டு அதை பார்த்தேன். எனக்கு ஒரு வெறி. அடிக்கும்போது நம்ம மாதிரி ஆள் ஒருவேளை என்ன சொல்லியிருப்போம்னு நமக்கு தெரியாது. அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பார்த்தேன், இன்றைக்கும் அந்த அவமானம் நினைச்சது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கிறிஸ்துவ மீத்தம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாம். அப்போ அவமானம் என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில். பாரம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, அவமானத்தில் வரக்கூடிய பகைமை, இதெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்பட அவமானப்படுத்துகிற சும்மா விடக்கூடாது. வெட்டி தள்ளி காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற வெறிய நிச்சயம் வரும். அப்போ அந்த பகைமையை கூட மேற்கொண்டு நேசிக்கக்கூடிய அனுபவத்தோடு சிலுவையில் அடித்து தொங்க வச்சுட்டாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அப்போது இயேசு சொன்னார், ஆண்டவரே இவர் செய்வது என்னதுன்னு என்ன செய்யலை தெரியலை, ப்ளீஸ் இவர்களை மன்னியும். அந்த வார்த்தை தான் உலகத்தை இன்றும் அசைத்து கொண்டிருக்கிறது. ஆமாம். ஒரு பகைமை கூட, ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட இயேசு மக்கள் மீது செலுத்தலை. கர்த்தருக்கு பயமாண்டவர் தான். ஆமாம். அப்போ அந்த ஓட்டத்தை தான் நமக்கு முன் வைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் வெற்றிகரமாய் ஓடுவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகப்படுவாராக. ஆமாம். கர்த்தருக்கு பயமாண்டவர் தான். 3ஆம் வசனத்திலே இதெல்லாம் ஒவ்வொரு வசனமாய் வர வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லப்படுது, ஆகிய நீங்கள் இளைப்பார் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விரோதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த பாவிகளால் இயேசுவுக்கு நேரிடப்பட்டதான அவமானம், நிந்தைகள், பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்கள் நினைங்க. ஏன்னா அவர் அதில் வெற்றி பெற்றார். அவர் ஓட்டத்தில் வெற்றிகரமாய் ஓடி முடித்தார். செய்ய வேண்டியதான் செய்தார். அவர் கடைசியில் சொன்ன வார்த்தை முடிந்தது. ஆமாம். செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும், எதற்கு அனுப்பப்பட்டனோ அந்த திட்டங்கள், நோக்கங்கள், பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் முடிச்சு விட்டேன் ஐயா, முடிந்தது. அதே சொன்னார், முடிச்சிட்டேன் ஐயா, முடிந்தது. அதோடு ஜீவனை விட்டார். கர்த்தருக்கு பயன்பட்டாதான். அப்போ அவன் சொல்கிறான், இப்ராஹிம் அவர் நினச்சிக்கிடுங்க, ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்தார் நினச்சிக்கிடுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். என்ன செய்யக்கூடாது? சோர்வு நம்முடைய ஓட்டத்தை கட்டாயம் என்ன செய்யும்? தடைப்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு கிரியை. இல்லையா சொன்னால போதுங்க சாமி. அவன் செய்தது என்னது? ஒரு அற்புதமான காரியம். ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து அக்னியே இறங்கிட்டு 850 தீர்க்கதரிசியை காலி பண்ணிட்டான். பாகால் தீர்க்கதரிசிகளை. அப்போல்லாம் இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலே நடக்குது. எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம். ரோட்டில் போகிறவங்க கத்துறான், வீட்டில் இருக்கிறவங்க கத்துறான், கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம். பாகால் சுருவம் எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டானுங்க. தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் இருக்குது. இயேசுவில் தாங்க முடியல. எலியாவை தீர்த்துருவேன்னு சொன்னோன்னே இவன் என்ன செய்யணும்? எலியா, உன் கதைக்கெல்லாம் என்ன பயப்பட மாட்டோமா? என்னை கொஞ்சம் நோக்கம் திட்டம் எல்லாத்தையும் யார் வச்சுருக்காரு? அவர் வச்சுருக்கார். என் தலையின் முடியின் ஒன்று கூட என்ன செய்யாத தேவன் அனுமதி இல்லாமல் கீழே விடுவதில்லை. கர்த்தருக்கு பயப்பட ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன நேரிட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், குருவிகளை, அதாவது காட்டில் உள்ள குருவிகளை, அடைக்கலான குருவிகள். அவர் சொன்னார், ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான குருவியா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான குருவி. அவைகள் ஒன்றாகிலும் தரையில் தெய்வ சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது. இது ஒரு பகுதி. லூக்காவில் சொல்லுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான குருவிகள். அவைகள் ஒன்றாகிலும் தேவ சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது, கீழே விழ. ஒரு காசுக்கு 2னா 2 காசுக்கு எத்தனை வரணும்? 4 தான் வரணும். பைபிளில் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கு. 2 காசுக்கு 4 வரதுக்கு வர எத்தனை சொல்லியிருக்குது? நம்ம நினைக்கிறோம் கணக்கு தப்பு அப்படின்னு. கணக்கெல்லாம் தப்பு இல்லை. 2 காசு கொடுத்து வாங்கினவன் ஒன்றை இலவசமாய் பெற்றுக்கொண்டான். நம்ம கடைக்கு என்ன தான் இப்போ கடைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் கடைக்கு போகிற ஆட்கள், மார்க்கெட்டில் போன ஆட்கள் எல்லாம் போகும்போது என்ன தான் பொருள் வாங்கினாலும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படி இலவசம் வாங்கினா தான் உண்டு. அப்படி இல்லை, கத்திரிக்காய் ஒன்று போட்டாலும் கூட ஒன்று போடுங்கன்னா அவன் அப்படி எடுத்து போட்டுருவான். அதுதான் நமக்கு ஒரு திருப்தி. காசு கொடுத்து வாங்கினதை விட இலவசமாக ஒரு கத்திரிக்காய் வாங்கினா பாருங்கள், அது ஒரு திருப்தி. இலவசமாக ஒரு எலுமிச்சம்பழம் போட்டாங்க பாருங்கள், அது நமக்கு ஒரு பயங்கர திருப்தி. வீட்டுக்கு வரோம், 100 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டோம். அவன் கேட்டபோது ஒரு 2 3 போட்டு 5 கொடுத்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா 5 காணும். நம்ம என்ன நினைப்போம்? ஓசியில் வந்தது ஓசியிலே போயிட்டு போ. காசு கொடுத்ததுக்கு
100 இருக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைப்போம். அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஒன்று கூட ஏன் சித்தம் இல்லாமல் போகக்கூடாது, அதன் மீது கவனம் செலுத்துகிற தேவன். அப்போ இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஒன்றுக்கு கூட தேவன் அவ்வளவு கவனம் செலுத்தும் போது உங்கள் மீது எவ்வளவு கவனம் செலுத்துவார். ஆமாம், இதாக இருக்கீங்களா? ஆகவே சோர்வு என்றதான ஒன்று எலியாவுக்கு வந்திருக்க கூடாது. அவன் நேராக சூரிய செடிகள், சூரிய செடி ஏன் வருதான் அப்படின்னா, சூரிய செடி விஷ வாயுவை கொடுக்கக்கூடியதான ஒரு செடி, ஆக்சிஜன் வெளிப்படுத்தக்கூடியதான மரம் செடி கொடிகள், எனவே கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்தும். அப்போ ஆக்சிஜன் வெளிப்படுத்தக்கூடிய செடி அந்த மரங்களில் போய் மர நிலையில் உட்கார்ந்தோம்னா நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த செடி விஷ வாயுவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தக்கூடியது. அதில் ஒரு நாள் படுத்ததான்னா சத்தம் விடாமல் உயிர் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறான், நான் சாக போகிறேன். தற்கொலை பண்ண போகல, அங்கே படுத்ததா போதும், ஒரு நாள் படுத்தா போதும், ஆள் ஆட்டோமேட்டிக்காக நினைச்சிருவான், காலி ஆயிரும். அப்படி தான் இருக்கு. ஆனாலும் அவன் எழுந்துறப்பா. ஏன் அப்படின்னா, இந்த வேலை செய்து முடிச்சு நீ பெருசாக நினைக்காத, இன்னும் செய்ய வேண்டிய வேலை பெருசு இருக்கு, இதிலே சோர்ந்து போவாய் என்றார். எப்படி? அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், எரேமியா மூலம், காலாட்படையோடு ஓடும்போதே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னான். குதிரைப்பட வருதப்பா, நீ எப்படி ஓடுவே? சமாதான காலத்தில் ஐயா எனக்கு அடைக்கலம் கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி தேடி போனேன்னா யோர்தான் பிரவாகித்து வருகிறது, இவ்வளோ பயங்கர பிரச்சனையே வருது, அந்த காலத்தில் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது நம்முடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்தும். ஆமாம், கத்திற்கு பாய் வேண்டாதான். ஆகவே சோர்வெல்லாம் அதெல்லாம் தூக்கி வீசிடும். கத்திற்கு பாய் வேண்டாம். தேவ பலன், அதுக்கு தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் ஆண்டு சொல்ல. ஏசாயா சொல்லுகிறான், சோர்ந்து போகிறவனுக்கு பலனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் அவர். எப்படி கொடுப்பாராம்? கழுகை போல அவன் செட்டை எடுத்து பறப்பான், ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஆகவே இந்த சோர்வு போவதற்கு கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்போம். ஆமாம், கர்த்தருக்கு பயம் வேண்டாம். தடைகள் உடைக்கப்படுவதற்கு இவ்வளோ தடைகள் வரும். ஓட்டத்தில், விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் இவைகள்லாம் பல விதங்களில், இது பொதுவான விதங்களில் சொல்லியிருக்கலாம், இதை சார்ந்த பல விதங்களில் தடைகள் வரலாம். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக நிறைய இருக்குது. சொல்கிற நேரம் தான் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் வைப்போம். அந்த 7 வேணும்னா 4 தான் சொல்லிக்கணும். 14-15 வசனத்தில் உடைந்த உறவுகள், 16-17 சிற்றின்பங்கள், 25 கீழ்ப்படியாமை. இந்த 3 இருக்கு. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இந்த 7 விதமான தடைகள் ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன செய்யும்? நாம் நிறுத்தி வைத்து விடும். அப்போ இதெல்லாம் பார்க்காம, இதுக்கு முன்னால் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்களே சுகமாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவை எல்லாம் அவங்க சந்தித்தாங்க. அவர் வெற்றிகரமாய் ஓடி முடித்தது போல நம்முடைய ஓட்டத்திலும் இயேசு நமக்கு முன் இருக்கிறார். ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமாம், வெற்றிகரமான ஓட்டத்தை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மளாம் எழுந்து ஜெபம் பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஓட்டம் அற்புதமாய், கிறிஸ்தவ ஓட்டம் நல்லா இருக்கும். நம்முடைய ஓட்டத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் நல்ல வெற்றிகரமாய் சந்தோஷமாய் ஓடுவோமா? பாரங்களை தள்ளிவிடுவோம், நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிடுவோம். அவமானம் நிந்தைகள் இருக்குமா, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கிறிஸ்துவின் நிமித்தம் அவையெல்லாம் சகித்து முன்னோக்கி போவோமாக. சோர்வெல்லாம் தள்ளிவிடுவோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஒரு நாளிலே அவர் சமூகத்திலே வந்து அடை. ஆமாம், நம்முடைய ஓட்டத்தில் வெற்றிகரமாய் ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் ஓடுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவதாராக. அதுக்கு என்னென்ன தேவையோ, உலக ரீதியாய் மனிதன் ஓடுவதற்கு அந்த பரிசை பெற்று என்னெல்லாம் கட்டுப்பாடுகள், தேவைகள், தேவையற்றவைகள் எல்லாம் பிரித்து வைக்கிறானோ, ஆவிக்குரிய உலகத்தில் தேவையற்றவைகளை பிரித்து வைத்து தேவனோடுள்ள உறவுகள் வெற்றிகரமான ஓட்டத்தை நமக்கு கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிஷனரி இருதயம் அவர்கள் ஜெபிக்கப்பட்டு கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்த தர்மியான ஸ்லாக்கியத்திற்காக, நல்ல உணவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கடைசி காலங்களில் அநேக சுவாமி அநேகரை அழுத்தி கொண்டிருக்கிறப்பா. எங்கு பார்த்தாலும் பாவ சூழ்நிலைகள், பாவ கருவிகள், பாவ
தூண்டுகிற சாதனங்கள் எங்களை சூழ்ந்து வருகிறதப்பா ராஜாவே. இதனால் சோர்ந்து போய் விடுகிறோம் ஐயா ராஜாவே. இந்த காரியத்தில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுவோம்? இந்த இடத்துல நடக்க முடியாதே என்று அநேகந்தரம் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் அப்பா ராஜாவே. ஒரு அருமையான ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தீர் ஐயா சுவாமி. வருத்தப்பட்டு பாருங்களை நீங்கள் எல்லோரும் நடத்தல் வாருங்கள் சொன்னீங்களப்பா. இந்த பாரங்களெல்லாம் எடுத்து போடுவீராக. பாதத்தில் வைக்கிறோம் ஐயா ராஜாவே. கடன் பாரங்கள், வியாதி பாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அகற்றுவீராக. பாவத்தை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஐயா ராஜாவே. இந்த மாயமான உலகத்தில் அழகாய் காட்சியளிக்கிற இந்த பாவ காட்சிகளை ஆண்டவரே நாங்கள் வெறுக்க கர்த்தாவே உமது கிருபை கொடுங்க ஐயா. மூன்றாவதாக சோர்ந்து போகாதபடி உமது பலனை நாங்கள் சார்ந்திருக்க அனுதினமும் உமது கிருபை நான் நிரப்பப்பட கர்த்தாவே கிருபை தருவீராக. இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள மறுரூபம் அடைய சுவாமி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.